பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் புது காலத்திலே 30ஆம் வாரத்தில் இன்று நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இயேசு தன்னுடைய மறை போதகத்தின் பிறகு ஓய்வு நாளன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த செல்லுகின்றார். அவர் உணவருந்த செல்லுகின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, அவரை அந்த இடத்துல இருந்த திருச்சட்ட அறிஞர்கள் பரிசேயர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இயேசு என்ன செய்கின்றார் என்று. அப்பொழுது அந்த இடத்திலே நீர்க்கோவை வியாதியால் பீடிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து அந்த இடத்துல இருக்கின்ற பொழுது அவர் அந்த நபரை பார்த்து அந்த நபருக்கு இரக்கம் காட்டி குணத்தை அந்த நபருக்கு அவர் சுகவனத்தை கொடுக்கின்றார். அவர் அந்த நோயில் வியாதியில் இருந்து விடுபடுவதற்கு அவரை ஆசீர்வதிக்கின்றார், அவரை குணப்படுத்துகின்றார். இந்த குணப்படுத்துகிற சந்தர்ப்பத்திலே இந்த ஓய்வு நாளிலே ஏன் இவ்வாறு செய்கின்ற என்ற கேள்விகள் அந்த சந்தர்ப்பத்தில் எழுகின்ற பொழுது அவர் அதனை காதில் கொள்ளாமல் மௌனமாக தன்னுடைய மறையினை தன்னுடைய அந்த பணியினை அவர் செய்து முடித்த பிறகு அவர்களிடம் திருச்சட்ட அறிஞர் மற்றும் பரிசேயர்களிடம் பார்த்து சொல்கிறார், உங்களுடைய இந்த ஓய்வு நாளிலே உங்களுடைய பிள்ளையோ அல்லது ஒரு மாடோ கிணற்றில் விழுகின்ற பொழுது அந்த நேரமே நீங்கள் அவர்களை காப்பாற்றுவதில்லையா என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியாதவர்களாக மௌனத்திலே ஆழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்படியானால் எனக்கு பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் என்னுடைய சமுதாயத்திலே இவர் பலதரப்பட்ட நோய் வாய்கள் பட்டவர்களாகவும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் பல விதமான மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த பக்கமாக சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எல்லா விதமான அம்சங்களையும் வைத்துக்கொண்டு அல்லது எல்லா விதமான எல்லா தகுதிகளும் உயர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பகுதியினரும் இருக்கின்றார்கள். இந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட சமுதாயத்திலே எந்த ஒரு இடமும் இல்லாமல் இருக்கின்றவர்களை பார்த்து நாங்களும் அவர்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிதாக படாமல், அதனை நாங்கள் பெரிதாக கருதாமல், அதனை புறம்பாக தள்ளிவிட்டு புறம்பாக ஒதுக்கிவிட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் உண்மையான கத்தோலிக்கராக நாங்கள் இருக்கின்றோமா? இறைவனுக்குள்ளே சாட்சி பகரக்கூடியவனாக நான் இருக்கின்றேனா என்று இந்த நாளிலே நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பவர்களே. மற்றவருடைய வேதனை எனக்கு புரிய வேண்டும், மற்றவருடைய கஷ்டம் எனக்கு புரிய வேண்டும், மற்றவருடைய அள்ளுதல் எனக்கு புரிய வேண்டும், மற்றவருடைய துன்பம் எனக்கு புரிய வேண்டும். அப்படி புரிகின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே அந்த வேதனையை நான் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, மற்றவர்களுடைய கஷ்டத்தை நான் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே, இறைவன் உண்மையாகவே எங்களுக்குள்ளே பயணிக்கின்றார். இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கின்றார்.